தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நேரத்தில் கர்த்தாவே இந்த வேதாகம பாடத்தில் கூட இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய சமூகத்தங்களை கூடி வரும்படியாக நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் தியானிக்கிற அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. கேட்கிறவருக்கும் அடிமைக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தரை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிகர மகிமையில் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த மாலை நேரத்தில் கூட உன்னத பாட்டு புஸ்தகம் நாம் வழக்கமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது கூட அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் 2வது பகுதியை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். 9ஆம் ஆமீன். என் பிரியமே என்றதான ஒரு அந்த முதல் வரியை நாம் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். அப்போ அடுத்து வந்த அதிலே 2வது வரி பரிகள், அதாவது பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள், பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பார்வோனுடைய ரதங்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும். பார்வோன் என்றால் எகிப்து தேசத்து மன்னன். எகிப்து தேசத்து மன்னனுக்கு பார்வோன் என்றுனா அது ஒரு குடும்ப பெயர். அது பார்வோன், அவங்களுக்கு பெயர் இருக்கும், ஆனால் அந்த பெயர் சொல்லப்படாது. எல்லாம் மொத்தமாக பார்வோன் என்று சொல்லுவார்கள். யோசேப்பு நாட்களில், மோசே நாட்களில் இப்படியாக பார்வோன் எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார். அப்போ நம்ம இந்த மணவாட்டி பாருங்கள், சாலமோன் என்ன பண்ணுறாரு, இந்த பரிகள், அதாவது ரதங்களில் போன்றிருக்கிற பரிகளை பார்வோனுடைய ரதங்களுக்கு ஒப்பிடுகிறாரு. அப்போ இந்த பார்வோனுடைய ரதங்கள் ரொம்ப விசேஷமான ரதங்கள், மிகவும் வலிமை உள்ளவைகள். உலகத்தில் இருக்கிற எல்லா மிலிட்ரியை காட்டிலும் எகிப்தில் இருக்கிற மிலிட்ரி விசேஷமானது. பார்வோனுடைய ரதங்கள் இன்னும் பலமுள்ளது, விசேஷமானது. அதனால தான் பாருங்கள், இதை பார்வோனுடைய ரதங்களுக்கு ஒப்பிடுகிறார் பரிகளை. அப்போ பரிகள் என்றால் குதிரைகள். அப்போ இந்த குதிரைகளுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த குதிரைகளுடைய தன்மை, அதாவது அதனுடைய குணங்கள். நம்ம குதிரைனா பொதுவாக நமக்கு என்ன தெரியும், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவார்கள். அடுத்து குதிரையை போக்குவரத்துக்கு பயன்படுத்துவார்கள் இல்லைங்களா. இது போல் மோஸ்ட்லி ராஜாங்க நாட்களில் அதை யுத்தத்துக்கு பயன்படுத்துவார்கள். அதற்கு பிறகு போக்குவரத்து அந்த நாட்களில் இல்லாத இருக்கிறனால வாகன வசதி இல்லை. அதற்காக போகிறதுக்கும் வருவதற்கும் வாகனமாக அதை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த இடத்துல ஏன் சாலமோன் பார்வோனுடைய ரதத்துக்கு ஏன் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த பார்வோன் ராஜாவுடைய குதிரைகள் அதாவது ராஜாக்களை இழுத்து செல்வதற்கு பயன்படுகிறது. அப்போ இந்த ரதத்தினுடைய நுகத்தடிகள் என்ன பண்ணியிருக்கோம், கட்டப்பட்டதாக இருக்கும். நுகத்தடிகள் அந்த 5 குதிரைகள் வச்சு ஒரு ரதத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த 5 குதிரைகளுடையும் அந்த நுகத்தடிகள் கட்டப்பட்டு ஒரே மனமாக இருக்கும், ஒன்லெஸ். அப்போ அது என்ன நம்ம பார்க்க வேண்டுமானால், திருச்சபையில் கூட பார்ப்போமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், திருச்சபையில் ஒரு மன ஆவி காணப்பட வேண்டும், ஒரே மனம், ஒன்லெஸ். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அதை குறித்து நான் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதி திருச்சபையில் எல்லாரும் எப்படி இருந்தார்களாம், ஒரே மனம் உள்ளவர்களாக, ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம்.
2:46. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அடுத்து ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் சொல்லி பார்க்கணும் இல்லை? அதை வாசிங்க. முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர் பார்த்தீங்களா? அப்போ ஒருமனப்பட்டு அங்கே இவர்கள் எல்லாரும். இன்றைக்கு திருச்சபை கூட எப்படி இருக்க வேண்டுமா? ஒருமனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே ஒரு மனம் இருக்கணும். ஊழியத்தை நடத்துகிற மேய்ப்பர், அந்த மேய்ப்பருக்கு இருக்கிற ஆடுகளாகிய விசுவாசிகள், அந்த மேய்ப்பருக்கு கீழே இருக்கிற உடன் ஊழியர்கள் மற்றும் இன்னும் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே எப்படி இருக்க வேண்டுமா? ஒரே மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதற்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே அதை கேட்டு நடக்க வேண்டும். அப்போந்தான் என்ன செய்ய முடியும்? அந்த குதிரைகளை ஒழுங்காக ரதமானது இழுத்து கொண்டு போக முடியும். இப்போ பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், இல்லை விசுவாசி ஒன்று சொல்லுவாங்க. இப்போல்லாம் இருக்கிற அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற திருச்சபை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற நிலைமை விசுவாசிகள் சொல்கிறது தான் பாஸ்டர் கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் சபை எப்படி இருக்கும்? சபையாக இருக்காது. என்ன சொல்கிறீங்க? அப்போ பாஸ்டர் சொல்கிற, மேய்ப்பன் சொல்லுகிறதை விசுவாசிகள் கேட்டு ஒரே மனமாக சபைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் என்ன செய்ய முடியும்? ஒரு சபையாக இருக்கும். இல்லை என்றால் குழப்பங்கள் வந்துவிடும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பிரதர் ஒன்று சொல்லுவார், அந்த பிரதர் ஒன்று சொல்லுவார், இந்த சிஸ்டர் அந்த சிஸ்டர். அப்போ இவங்க சொல்கிறத மாத்திரம் நீங்கள் கேட்குறீங்களே, அப்புறம் அவங்க சொல்கிறத மாத்திரம் கேட்குறீங்கன்னு இதனால் நமக்குள்ளே என்ன வரும்? பிரிவினைகள் உண்டாகிவிடும். அதற்காக தான் பார்வோனுடைய பவுஞ்சிகள் எப்படி இருந்துச்சா? ரதங்கள் எல்லாம் அந்த நுகத்தடிகள்னால கட்டப்பட்டு இருந்தது. அந்த பார்வோன் எந்த இடத்துல அவரை ஓட்டிக்கிட்டு போகிறாரோ அதே இடத்துக்கு அது போய் சேரணும். அதே மாதிரி தான் மேய்ப்பன் கூட ஆடுகளை அந்த சபை மந்தையை மேய்க்கும்போது அந்த மேய்ப்பர் கூட அவர் என்ன ஆகாரம் கொடுக்குறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை விசுவாசிகள் கேட்டு நடக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சபையை நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்த முடியும். இல்லை பாஸ்டர், அவங்க அப்படி இருக்காங்க, இந்த சபை இப்படி இருக்காங்க, நம்மளும் இப்படி கொஞ்சம் மாற்றிப்போம், இப்படி மாற்றிப்போன்னு சொல்லினா அந்த ஆலோசனை சபையின் நடத்துகிற ஊழியர்கள் கேட்டால் சபையானது சபையாக இருக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஒரு 10 மணிக்கு ஆராதனைனா, இல்லை பாஸ்டர் ஒரு 12 மணிக்கு நீங்கள் ஆராதனை வச்சா நல்லா இருக்குமே, எங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும்லன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அதே என்ன சொல்லுவாங்க? இல்லை பாஸ்டர் நீங்கள் ஒரு 8 மணிக்கு வைக்கலாமே, இல்லை பாஸ்டர் ஒரு 9 மணிக்கு வைக்கலாமே, இல்லை பாஸ்டர் ஒரு 6 மணிக்கு வைக்கலாமே. இப்படி பல பேர் பல கருத்துக்களை சொல்லும் பொழுது நாம் எதை கேட்பது? அப்போ அதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானிடத்தில் நாம் உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு நம்ம சபையை நடத்தும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்டு நடத்த வேண்டும். அதுதான் நம்ம கட்டப்பட வேண்டும். நம்முடைய நுகங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடிவாளத்துக்குள்ளாக நாம் விட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறடிக்கக்கூடாது. அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு வர வேண்டும். அந்த ஒருமன ஆவி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வாரா? ஜெயத்தை கொடுப்பார். ஆவியானவர் எங்கேயோ அங்கேயே விடுதலை உண்டு. ஒரு மனம் எங்கேயோ அங்கேயே விடுதலை உண்டு, இல்லை? அதுபோல் அப்போ இந்த ரதம் என்பது சபையை காட்டுகிறது. இந்த சபையாகிய ரதத்தை இழுப்பவர் தான் யார்? மணவாட்டி, ஊழியர்கள், திருச்சபையார், விசுவாசிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த ரதத்தை ஒரு மனமாக இழுத்துட்டு போகணும். பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ, ஒருவேளை பாஸ்டர் சொல்கிற கருத்துக்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொஞ்சம் முரண்பாடாக தேவையில்லாமல் கருத்துக்களாக இருந்தால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்? அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாரு, பெரிய பாஸ்டரே சொல்லிட்டாரு, விக்கிரக ஆராதனை ஒன்றும் தவறு இல்லை, மேரி மாதா சிலையை வச்சுக்கோங்க, ஜீசஸுடைய படத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதை நம்ம கேட்கக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திருச்சபை நடத்துகிற ஊழியர்கள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு எது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக உபதேசங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? அந்த பாஸ்டரை நம்ம
கேட்கலாம், என்ன பாஸ்டர் இப்படிலாம் இருக்கீங்களே, இப்படி பண்ணுற அது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சபைக்கு அது அது ஆகாது, அது இது பண்ணாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அதுவே நம்ம எடுத்து சொல்லலாம். மற்றபடி நம்ம பாஸ்டரோடு அவர் ஆவிக்குரிய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டு அப்படி நாம் ஒரு மனமாக நாம் கடந்து போக வேண்டும். அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சபையார் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். பாஸ்டர் சொல்கிறத இப்போ உதாரணமாக பவுலடியார் எடுத்துக்கொள்ளுங்கள். பவுலடியார் பிரித்து விடுவார். தீகிக்கு நீ இந்த பக்கம் போ, உனே சிம்மு நீ இப்படி போ, அதுக்கப்புறம் திமோத்தேயு நீ இப்படி போ, இல்லை அரிஸ்தருக்கு நீ இப்படி போப்பா, இப்படி நிறைய பேர் என்ன செய்வார், பிரித்து சீலா நீ இந்த பக்கம் போயிடுங்க அப்படின்ட்டு பிரித்து அனுப்புவார். அப்பொழுது எல்லாம் அவர்கள் எல்லாம் பவுலடியார் சொல்கிறதை கேட்டு நடந்தார்கள். அவர்களை கேட்டு நடந்தபடினால்தான் 1ஆம் நூற்றாண்டில் நிறைய திருச்சபைகள் ஒடுக்கப்பட்டாலும் அநேக திருச்சபைகள் பெருகினது. அப்போ அதே போல தான் இன்றைக்கு நாம் கூட திருச்சபையில் இருக்கிற அந்த உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் இருக்கும்போது சபைகள் பெருகும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த குதிரைகளுடைய தன்மைகள். அடுத்து பாருங்கள், இந்த குதிரைகள் அழகாக இருக்குமா, வீரமுள்ளதாக இருக்குமா, பராக்கிரமுள்ளதாக இருக்கும். இந்த குதிரைகளை கட்டுவது போல் மணவாட்டியும் தம்முடைய சபையை அழகாக கட்டணும், வீரமாக கட்டணும். எப்படி கட்டணும்? அதுக்கப்புறமா பலமாக பராக்கிரமமாக கட்டணும். அழகாக எப்படி கட்டுறது? உபதேசத்தில், சத்தியத்தில், என்ன சொல்கிறீங்க, அப்புறம் வீரமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் சாத்தானை ஜெயிக்கிறதுல வீரம் நிறைந்த சபையாக இருக்க வேண்டும். கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன தாவீது தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற தீய கிரியைகளை எல்லாம் அழித்து நிர்மூலமாக்குவதற்கு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? வீரமுள்ள சபையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வீரமுள்ள சபைனா எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் இருக்கணும், ஜெபத்தில் போராடணும், ஜெபத்தில் இருந்து அந்த மாந்திரிகத்தின் வல்லமைகள் எல்லாம் அறிந்து செயல்பட்டு அதெல்லாம் கடிந்து ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும். தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த திருச்சபை எப்படி இருக்கும்? வீரமுள்ள சபையாக இருக்கும், அழகுள்ள சபையாக இருக்கும், பராக்கிரம் நிறைந்த சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியாக மணவாட்டி சபையை முன்னேற்றி கொண்டு போக வேண்டும். அப்படி கொண்டு போனால்தான் இந்த ரதத்தை இழுத்து கொண்டு போவதற்கு இந்த நுகத்தடிக்குள் அடங்கி இருக்கிறது போல விசுவாசிகள் கூட சரியான ஓட்டத்தில் ஓட முடியும். அப்போ விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வார்கள், வரங்களை பெற்றுக்கொள்வார்கள், ஊழியம் செய்வார்கள். சும்மாவே விசுவாசிகளை வைத்து கொண்டு பொருத்தனை காணிக்க, சோத்திர காணிக்க, அந்த காணிக்க, இந்த காணிக்க, மிஷினரி காணிக்க, அப்படி இப்படின்னு ஆசீர்வாத தட்டெல்லாம் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோன்னு வைங்க, அது சபை அழகுள்ள சபையாக மாறாது, அது வீரமுள்ள சபையாக மாறாது, அது பராக்கிரம் நிறைந்த சபையாக மாறாது. அப்போ நாம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு தேசத்தின் நன்மைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், சபையின் வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாச குடும்பங்களின் வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாச குடும்ப நன்மைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகள் எத்தனை பேர் நம் திருச்சபைக்கு வருகிறார்களோ அத்தனை பேருடைய பெயர்களை வைத்து, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால்தான் அந்த திருச்சபை அழகுள்ள திருச்சபை என்று பெயர் பெறும். அப்படி இருந்தால்தான் அந்த திருச்சபை பராக்கிரம் நிறைந்த சபை என்று பெயர் பெறும். அப்படி இருந்தால்தான் அந்த திருச்சபை எப்படி இருக்குமா? வீரமுள்ள திருச்சபை என்று பெயர் பெறும். இன்றைக்கு திருச்சபை அப்படி இருக்கிறதா? அநேக சபைகள் இருக்குது தான், எங்கேயோ 1-2 சபைகள் தான் அப்படி இருக்கிறதில்லை. ஆனால் நம் திருச்சபையை கர்த்தர் அப்படி காத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அறிய வேண்டும். குடிகாரங்க ரட்சிக்கப்படணும், மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படணும், அதுக்கப்புறம் திருடர்கள் ரட்சிக்கப்படணும், குண்டர்கள் ரட்சிக்கப்படணும், ரவுடிகள் ரட்சிக்கப்படணும், கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், வழிப்பறிப்பு போகிறவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறாரு. எல்லாருமே என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்படியாக தான் திருச்சபை என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும். அது அடுத்தபடியாக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மத்தேயு 11:9 29.
இல்லைப்பா, மத்தேயு சுவிசேஷம் 11:29. ஆமென். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்போ இந்த குதிரை பாருங்க, நுகத்தை தன் மீது ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு நாம் கூட என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு போங்க, உங்கள் நுகத்தடி எப்படி ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தேவனுடைய நுகம் லகுவாக தான் இருக்கும். அப்புறம் 30ஆம் வசனம் வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுவை லகுவாயும் இருக்கிறது. ஆமேன். அப்போது லகுவாக தான் இருக்கும், அடுத்தபடி எப்படி இருக்கும்? மெதுவாக தான் இருக்கும். அப்படியாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு கேன்சர் வரலாமா? நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு சைனஸ் வரலாமா? நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு டிபி வரலாமா? எனக்கு சுகர் வரலாமா? அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. எந்த வியாதி கொடுத்தாலும், எந்த பிரச்சனை கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இயேசு சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், நோய்கள் விரட்டி கொண்டே வருதா? எவ்வளோ நாளாக நான் வியாதியில் கஷ்டப்படுறேன், எவ்வளோ வருடமான அந்த கட்டுகள்னால் நான் பாதிக்கப்படுறேன், எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, எனக்கு ஒரு சுகமே இல்லையா, என் தீரா வியாதி எப்போதான் என்னை விட்டு போகும் என்று சொல்லி ஒரு வேளை நாம் அப்படி இருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அதெல்லாம் நல்லது தான். அப்படி இருந்தால்தான் இயேசு என்ன பண்ணுவார்? அவரிடத்தில் இருக்கிறதான அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் தான் தாவீது என்ன சொல்கிறாரு? நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ நமக்கு உபத்திரம் வருது நல்லது தான், நமக்கு பாடுகள் வருது நல்லது தான், நமக்கு வேதனைகள் வருகிறது நல்லது தான். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த குதிரைக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? எத்தனை அடி அடிப்பாங்க சவுக்கில். இதாகில ஒன்று கேட்குமா? கேட்காது. எஜமானையே பார்த்துட்டு ஓடும். நம்ம எஜமானை கொண்டு போயிட்டு சரியான இடத்துல விடணும். அந்த போரில் அந்த குதிரை என்ன செய்யாது? அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காது. அதனால தான் கடிவாளத்தை போட்டுருவாங்க. பக்கத்தில் எந்த குதிரை ஓடுது, பக்கத்தில் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்காது. அப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அதையெல்லாம் கேர் பண்ணாமல் நாம் பாட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு என்கிட்ட வாங்க, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2வது பாயிண்ட்டு, குதிரைகள் முன்னோக்கி ஓடும். குதிரைகள் எப்படி செய்யுமா? எப்போவுமே முன்னோக்கி தான் ஓடும். இது நீதிமொழிகள் 30:31 மார்க் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமாகிய சிங்கமும் போர் குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. பாருங்க, போர் குதிரை எப்படி இருக்குதுங்களா? வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. அந்த குதிரையை ஒருவருமே எதிர்க்க முடியாது. அவ்வளோ வீரமுள்ள குதிரை, அவ்வளோ பராக்கிரம் நிறைந்த குதிரை, அவ்வளோ அழகான குதிரை. அதே போல் திருச்சபை கூட பாருங்கள், ஒருவருமே எதிர்க்க முடியாது. அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு என்ன சொல்கிறாரு? பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவாய், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்போ திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற தீய கிரியைகள் ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த போர் குதிரை வெள்ளாட்டு கடாம் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. அப்போ குதிரை முன்னோக்கி ஓடிட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் அதுக்கு கவலை கிடையாது. திருச்சபைக்கு கூட நடத்துகிற ஊழியர்களை எத்தனை பேர் குறை சொன்னாலும், எத்தனை பேர் தூற்றினாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படக்கூடாது. குதிரை எப்படி முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல் என்ன செய்ய வேண்டுமா? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யுத்த காலத்தில் குதிரைகள் எதிரிடையாக அந்த எதிராளிகள் ஈட்டி போடுவானுங்க,
என்ன சொல்கிறீங்க, ஈட்டியெல்லாம் போடும்போது கண்டோ காணாமலேயோ அந்த குதிரை என்ன செய்யும், அதை இழுத்துட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல் தான் நம் வாழ்க்கையில் கூட அநேக தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஊழியத்தில் போராட்டங்கள் வரலாம், ஊழியத்தில் எதிர்ப்புகள் வரலாம். இதெல்லாம் வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதையெல்லாம் நாம் பின்னிட்டு பார்க்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சத்தத்தை கூட கேட்காது. பக்கத்தில் இருக்க அந்த பீரங்கி சத்தம், அந்த துப்பாக்கி சத்தம், அந்த சலசலன்னு அந்த ஓடுற சத்தத்தை கூட அந்த குதிரை கவனிக்காதபடி அதனுடைய ஏமெல்லாம் என்னது, நாம் எப்படி ஆகிலும் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும். அப்போ திருச்சபை கூட மணவாட்டி என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி ஆகிலும் மணவாளனை சந்தித்து மணவாளனோடு போய் சேர வேண்டும். அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த சத்தத்தையெல்லாம் பலவிதமான சத்தங்கள் உலகத்தில் வரும். சினிமா பாடல் சத்தம் வரும், நாடக சத்தம் வரும், தேவையில்லாததெல்லாம் வரும், கேளிக்கைகள் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் திருச்சபை மணவாட்டி என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. கிண்டல் செய்வார்கள், கேலி பண்ணுவார்கள், எரிப்பார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். இதையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, கண்டு கொள்ளக்கூடாது. குதிரை எப்போதுமே முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். திருச்சபை கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றையுமே நம்ம கண்டு கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, மணவாட்டி வீரம், வெளிப்பாடு, உபதேசம், போராட்டம், எதிர்ப்புகள் வந்தாலும் பயப்படக்கூடாது. சபை நடத்துகிறவங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது. பயப்படாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும், வீரமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக நம் திருச்சபையிலிருந்து ஒரு அக்கா மிஷினரியாக பீகாருக்கு போனாங்க. இன்றைக்கும் இருக்காங்க ஜெம்ஸ் ஊழியத்தில் அந்த அக்கா. அப்போ அவங்க அப்படி அவங்க போன உடனே அங்கே சும்மாலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே என்ன செய்யணும், காலையில் ஏதாகிலும் சாப்பாடு கட்டிக்கிட்டு கிராமமாக நடந்து போயிட்டு டிராக்டர் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை சந்திக்கணும். அங்கே ஊழியம் தான் அவங்களுக்கு ஜெம்ஸ் ஐயா ஊழியத்தில் அதுதான். அப்படியே அவங்க போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அப்படி வைக்கிறானோ. இந்த அக்கா ரொம்ப போல்டாக இருப்பாங்க, 2 கையும் தூக்கிட்டாங்களாம். அவங்க இந்தியை கற்றுக்கிட்டு ஹிந்தியில் சொல்கிறாங்களாம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் ஆண்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் இயேசு பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னை சுட்டுடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம், வீரம். இன்றைக்கி மணவாட்டி அப்படித்தான் இருக்க வேண்டும். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் தைரியமாக இருக்கணும். அவன் அசந்துட்டான் அப்படியே துப்பாக்கியெல்லாம் பின்னு கழுத்துட்டு, சரிம்மா நீ எப்படியாவது போ, நீ எதையாவது செஞ்சுட்டு போன்னு சொல்லி விட்டுட்டான். இன்ன வரைக்கும் அவங்க குடும்பமாக அங்கே இருக்காங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, காலேஜெல்லாம் முடிச்சிருக்காங்க. தேவனுக்காக வைராகியமாக பீகார் பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு திருச்சபை அப்படி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, விசுவாசிகள் அப்படி இருக்க வேண்டும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தைரியமாக நிற்கணும். என்ன தானே சுட போகிற, சுட்டுக்கோ. என்ன கொலை தானே பண்ண போகிற, பண்ணிக்கோ. சபையை தானே இடிக்க போகிற, எரிச்சிக்கோ, உடச்சிக்கோ. எங்களுக்கு இங்கே இல்லைனாலும் எங்களுக்கு பரலோகத்தில் இருக்குது எங்களுக்கு வாசஸ்தலங்கள், அழகான வாசஸ்தலங்கள். இதை காட்டிலும் விலையேறு பெற்ற மாணிக்க கற்களினால், விலையேறு பெற்ற கோமேதக கற்களினால் எங்களுக்கு ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அப்படியாக வீரமாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படிப்பட்டதான திருச்சபையாக, மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். குதிரை அப்படி தான் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22லேருந்து 24. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரை. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பார்த்தீங்களா, பவுலடியாருக்கு எவ்வளோ ஒரு தைரியம். இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, நமக்கு கூட பவுலடியாரை போல் அந்த தைரியம் இருக்க வேண்டும், அந்த வீரம் இருக்க வேண்டும், அந்த ஒரு நல்ல ஒரு காரணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கட்டுகள் வரட்டும், உபத்திரங்கள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், என்ன சொல்கிறீங்க, எல்லாம் வரட்டும், அவையில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன்.
என் பிராணன் அருமையாக எண்ணேன், என் உயிரை நான் ஒரு பொருட்டாக நான் எண்ண மாட்டேன். என்றைக்கு இருந்தாலும் என் ஜீவன் போனாலும் இயேசு கிட்ட போய் சேரப்போகுது. நம்ம எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனவாட்டி எப்பொழுதுமே முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட பின்னிட்டு பார்க்கக்கூடாது. எத்தனை உபத்திரம் வந்தாலும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. வேதத்தில் பின்னிட்டு பார்த்தவர்கள் லோத்தின் மனைவி பாருங்கள், எல்லாம் ஓடுங்க, ஜீவன் தப்ப ஓடுங்கன்றார் தேவ தூதர். இந்த அம்மா மாத்திரம் என்ன பண்ணுது? அந்த சோதம் குமார பட்டணத்தில் சம்பாதிச்சு வச்ச விலை உயர்ந்த பொருட்கள்லாம் என்ன ஆச்சு? ஐயோ அழிஞ்சு போச்சா, எப்படி அதை எடுக்குதுன்னு சும்மா லைட்டாக திரும்பி பார்த்தோன்னா என்ன ஆச்சு நமக்கு நன்றாக தெரியும். உப்பு தூணாக மாறிவிட்டது. என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி நாம் கூட உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை நான் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசுக்காக நாம் எல்லாம் ஓட வேண்டும். பிராணனை கூட நாம் அருமையாக எண்ணவில்லை. நாம் கூட நம் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில், இனி வருகிற அரசாங்கம் எப்படி இருக்குமோ, ஏதாக இருக்குமோ, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். எந்த அரசாங்கம்னா வரட்டும், எப்படிப்பட்ட தலைவராக வரட்டும், நம்ம அசைக்கவே முடியாது. 1ஆம் நூற்றாண்டு நாட்களில் எத்தனையோ கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். ஆனாலும் திருச்சபைகள் பெருகினது. இப்பொழுது கூட கிறிஸ்தவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இன்னும் பெருகி கொண்டு தான் இருக்குமே ஒழிய சபைகள் குறுகி போவதில்லை. என்ன சொல்கிறீங்க? எல்லாம் பெருக்கத்தின் ஆண்டு. இது வருகிற ஆண்டு நம்முடைய இந்தியாவில் என்ன சொல்லுங்கள்? பெருக்கத்தின் ஆண்டு. அது குறையவே குறையாது, பெருகி கொண்டே போகும். ஆத்துமாக்கள் அலையலையாக ரட்சித்து கொண்டே வரப்போகிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் பாருங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே இருக்க போகிறாங்க. நம்ம யூடியூப்பில் தமிழ் கிறிஸ்டின் நெட்வொர்க் நிறைய போடுறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் அப்படியே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். தலைவர்கள் எல்லாம் மனம் திரும்புகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஒரு அமைச்சர் அவர்கள் பரிசுத்த பந்தியில் பயபக்தியாக நின்று பாடலை பாடி அவர் திருவிருந்து எடுக்கிறதை யூடியூப் மெசேஜில் நான் பார்த்தேன். அதுபோல் இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் எல்லாம் மனம் திரும்புகிறார்கள். எல்லாம் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. சபையானது முன்னோக்கி ஓட வேண்டும். குதிரை எப்படி முன்னோக்கி ஓடுகிறதோ, திருச்சபையே மனவாட்டியே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? முன்னோக்கி ஓட வேண்டும். முன் வைத்த காலை நாம் பின் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஃபாதர் ஐயா ஒரு பாடல் பாடுவார், நல்ல அருமையான பாட்டு. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. ஆமேன். அதுபோல் வெற்றி கொடை, வெற்றியின் வாழ்க்கை நம்ம எப்பொழுதுமே நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு வெற்றியின் வாழ்க்கை தான். இனி வருகிற ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு தான். யாரெல்லாம் நம்மை சிறுக பண்ண வேண்டும், நாம் இல்லாமலே போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்முடைய இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் மாற்றி வைக்க போகிறாரு. அதுதான் சபை முன்னோக்கி ஓட வேண்டும். அதுபோல் தேவன் நமக்கு நிச்சயமாக அந்த கிருபையை கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக குதிரைகள் எஜமானுடைய சித்தத்தை செய்யும். அதே போல் திருச்சபை கூட தேவனுடைய சித்தத்தை செய்கிற சபையாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் கூட தேவனுடைய சித்தத்தை செய்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நான் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று சொல்லி நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய சித்தனை என்ன, எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ரோமர் 12 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். அப்போ பகுத்தறிகிற அறிவு, பகுத்தறிகிற வரம், அது வரம். பகுத்தறிகிற அறிவு ஒரு வரம். அந்த வரம் நமக்கு வேண்டும். அந்த வரம் இருக்குமானால் நம்ம பகுத்தறிந்து கொள்ளவும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கி திருச்சபையானது தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற சபையாக மாற வேண்டும். கொலேசியர் 1 அதிகாரம் 9ஆம் வசனம். கொலேசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு நமக்கு வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். நம் கர்த்தருக்கு பயந்து நடந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார். என்னுடைய திருமணத்தில் கூட நான் போராட்டம், அவமானம், நிந்தனை. அப்போ நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா உங்களுக்கு சித்தமில்லை என்றால், நோட்டீஸ் எல்லாம் போட்டாச்சு, உங்களுக்கு சித்தமில்லை என்றால் இந்த காரியத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்கப்பா. எனக்கு ஏதோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் சித்தமா என்னன்னு தெரியல. உங்களுடைய உங்களுக்கு சித்தம் இல்லை, நான் இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, இப்போ கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்கள் சித்தம் தான் எனக்கு வேணும். உங்கள் சித்தம் இல்லைன்னா உங்கள் எதுவுமே நான் செய்யக்கூடாது ஐயா. இல்லைன்னு சொன்னால் நான் தேவனுக்கு துரோகியாக மாறிடுவேனே அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன். அழுது கேட்பேன், கண்ணீரோடு கேட்பேன், பாரத்தோடு கேட்பேன். ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஒருத்தவங்க ஜெபிக்கும்போது, நீ ஏன் மகளே கேள்வி கேட்டுனே இருக்கிற, தேவ சித்தமா இல்லையான்னு. கர்த்தருடைய சித்தமாக இருக்கிற அப்படின்னால்தான் பரிசுத்தவான்கள் மத்தியில் இந்த திருமணம் நடந்தது. அப்போ நம்ம ஐயோ நமக்கு ஒரு நல்ல யோகம் அடிக்குது, பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடி நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நம்ம தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள நாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை நாம் கேட்க வேண்டும். அப்போது ஒரு சிஸ்டர் நம்ம சபையில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம சபை இப்போ தூரமாக இருக்காங்க. நாங்கள்லாம் ஃப்ரைடே நாங்கள் கூடி ஜாம் பண்ணுவோம். அப்போது அவங்க ஜெபிக்கும் போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அம்மா சிஸ்டர், நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப இந்த இடத்துக்கு வரீங்க. வந்த பிறகு உங்கள் நடுவில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்றாங்க. அப்போ திருமணமே ஆகலை. அப்படியா அப்படின்றேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க. நான் நினச்சேன், இவங்க ஜெபிக்கும் போது எல்லாருமே அந்த பிரம்மையில் சொல்லுவாங்க அப்படின்னு நான் உண்மையாக சொல்கிறேன். நான் அப்படி தான் நினச்சேன். அவங்க ஜெபிக்கும் போது மாம்சத்தில் கூட அவங்க என்ன செய்வாங்க, அதை நினச்சிக்கிட்டு அதை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாதுப்பா. நம்மளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தணும். நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இந்த காரியத்தெல்லாம் ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தேவனிடத்தில் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இவ்வளோ தூரம் இவங்க அடையாளத்தோடு சொல்லியே நம்பலை. ஒரு தீர்க்கதரிசி அம்மா சொல்லியே நம்பலை. தேவன் என்னிடத்தில் பேச வேண்டும், என்னுடைய தேவ சித்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். என்னோடு பேசி, இந்த திருமணத்துக்கு நீ இசைந்து வரவில்லை என்றால் உன் ஜீவனை நான் எடுத்து விடுவேன் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த சத்தம். அப்போ கூட நினைக்கிறேன், ஒருவேளை நம்மளே இமேஜினேஷன் பண்ணி நம்மளே பேசிக்கிறோம் போல இருக்குது. ஐயோ இது கூட தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், ரொம்ப சிக்காயிட்டு ரொம்ப லோ பிபி ஆகிட்டு உடலெல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்போ நான் மனசுலேயே சொல்கிறேன், ஏசப்பா உங்களை சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் பாருங்கள் என்னுடைய புதிய ஜீவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கூட சரியாகலை. 1க்கு 3 மருந்து ஏற்றி உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ கூட வீட்டுக்கு வந்து அப்பயும் சரியாகலை. சிஸ்டருக்கு தெரியும். உண்மை தானே நான் சொல்கிறது? அவங்க தான் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இருந்தாங்க. அப்பயும் சரியாகலை. வந்த உடனே, தேவனே உடைய சித்தத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், இதுக்கு மேலே நான் எந்த கேள்வியும் கேட்கலப்பா அப்படி நான் ஒப்பு கொடுத்த பிறகு தான் கர்த்தர் எனக்கு புதிய ஜீவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுகிற சபையாய் நாம் இருக்க வேண்டும்.
திருச்சபை மாத்திரமல்ல, விசுவாசிகளும் அப்படித்தான். நான் என்ன படிக்கணும், நான் எந்த வேலைக்கு போகணும், எந்த குரூப் எடுக்கணும், நான் எந்த மாதிரி படிக்கணும், நான் எப்படி செய்யணுன்றது தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கி நான் நியூஸில் ஒரு தம்பியை பற்றி நான் கேட்டேன். சென்னையை சேர்ந்த ஒரு தம்பி. அவர் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு 2 வருஷம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவில் ஏதோ ஒன்று இருக்குது, அது மறந்துட்டேன் அந்த படிப்பை. அதை படித்து அதில் 40 விதமான தங்க பதக்கங்களை வாங்கி அவர் வந்து சிஎம் உடைய நான் முதல்வன் என்றதான அந்த ஸ்கீமில் படித்து முன்னேறி நிறைய காரியங்களை அவர் கற்றுக்கொண்டு, நாமும் சேர்ந்து முதலமைச்சரோடு இணைந்து நாம் ஏன் இந்த பணியை செய்யக்கூடாதுன்னு நான் படித்தேன். அதுதான் இந்த தேவ சித்தம். நம்ம டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சா கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். என்ஜினியர் படிக்கணும்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும், நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தேவ சித்தத்தின்படியாக நம் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அப்படி தான், நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் மிகவும் அவசியம். நம்ம அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. அப்போ நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் பரிசுத்தமாக இருங்கள். கண்டதெல்லாம் பார்க்காதீங்க, கண்ட காரியங்களெல்லாம் செய்யாதீங்க, சினிமா பார்க்காதீங்க, சினிமா பாடலை பாடாதீங்க, வட்டிக்கு விடாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, கணவருக்கு துரோகம் பண்ணாதீங்க, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணாதீங்க, கள்ள உறவுகள் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தில் ஒன்று பரிசுத்தம். அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பரிசுத்தம் மிகவும் அவசியம். கண்களில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம், நம்முடைய உடைகள், நம்முடைய பேச்சுகள். சில பேர் சொல்லுவாங்க உடை எப்படி வேணாலும் உடுத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உடுத்தி நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்படி கிடையாது. இப்படித்தான் உடுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வகை இருக்கிறது. இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகத்தில் அதை குறித்து நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம், தகுதியான வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து சொல்கிறாரு. ஆமாம். உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புலமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். ஆமாம். 1 பேதுரு 3:3. ஆமாம், கரெக்டு. அப்போது மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத இன்னொன்று கூட இருக்க தகுதியான வஸ்திரத்தினாலும் உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வசனம் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம், அதில் வந்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ தகுதியான வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்த நமக்கு பெண் பிள்ளைகள் என்று வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நெட்டு வச்சு சுடிதார் வாங்கி தராதிங்க. நெட்டு வச்சு சுடிதார் இருந்தால் அந்த நெட்டுக்கு என்ன பண்ணணும், 1 மீட்டர் துணியை எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து அந்த நெட்டை மறைக்கிறதுக்கு நம்ம லைனிங் மாதிரி கொடுத்து தான் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு போட கற்றுக் கொடுக்கணும். பெண் பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளைகளை மாதிரி தலை வெட்டக்கூடாது.
ஆண் பிள்ளைகள் மாதிரி பேண்ட் ஷர்ட்டு போட்டு பழக்கி வைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ வீடுகளில் போய் பாருங்கள், பெண் பிள்ளைங்கள்லாம் பேண்ட்டு போட்டு வர நிற்குங்க, பேண்ட்டையும் பனியனையும். யார் பெண் பிள்ளை யார் ஆண் பிள்ளைன்னே தெரியாது. ஆண் பிள்ளைங்க தானே பேண்ட்டு ஷர்ட்டை போடுவாங்க, பெண் பிள்ளைங்க போடலாமா? பெண் பிள்ளைகளுக்கு அழகான ஃப்ராக் இருக்குது, சுடிதார் இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது, லாங் ஃப்ராக்லாம் இப்போலாம் வந்திருக்குது. நல்ல தகுதியான வஸ்திரத்தை நம்ம உடுத்த வேண்டும். நம்முடைய உடலெல்லாம் தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பெண் பிள்ளைகளுக்கு நாம் உடைகளை அணிந்து நம்ம அழகுபடுத்தக்கூடாது. அது டேஞ்சர் ஆகிடும். அது என்ன டேஞ்சர் ஆகிடுச்சுன்னா அப்புறமா என்ன பண்ணுறது? நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்ம அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. இது எல்லாம் பரிசுத்தத்துக்கு உண்டாகிற ஒரு காரியங்கள். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுவும் ஒரு பரிசுத்தம். உடையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், நடையில் பரிசுத்தம், சாப்பாட்டில் பரிசுத்தம். என்ன இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. சில பேர் சொல்லாங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, இவங்க இப்படி பண்ண என்ன கூட சொல்லுவாங்க போல இருக்குது. நான் என் பொண்ணுக்கு நெட்டு வச்சு ஃப்ராக் எடுத்தால் உடனே 1 மீட்டர் துணி எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து நான் என்ன செய்கிறேன், தச்சிடுறேன். அப்படி தானேம்மா செய்கிறேன், உண்மை தானே? அவள் சின்ன பொண்ணு தான், 9 வயசு தான் ஆகுது, 9-10 வயசு. இப்போவே நம்ம 10 வயசு தானே ஆகுது, பரவாயில்ல, நெட்டோடு போட்டால் தப்பு இல்லை நம்ம நினைக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அது சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு உடையில் கூட நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். அரை ஆடை நாம் அணிந்து விட்டு பிள்ளைகளை அழகு பார்க்குது, அது அசிங்கத்தை குறிக்கிறது. அது வேசி மார்க்கத்துக்கு தள்ளிவிடும். அது பொல்லாத இச்சையின் ஆவிகளுக்குள்ளாக தள்ளிவிடும். ஏன் இன்றைக்கு இந்த பெற்றோர்களுக்கு அது தெரியவில்லை என்று தெரியவில்லை. ஒருவேளை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் யாராகிலும் இருப்பார்களானால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்குற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் விரும்ப வேண்டும். இயேசு சொல்கிறாரு, பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமே சித்தம். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அது தேவ சித்தம். அப்போ எப்படி வேணாலும் கிறிஸ்தவங்க இருக்கலான்னு கிடையாது. முடி இப்படித்தான் வளர்க்கணும், இப்படி தான் மயிரை பின்னணும். வேத வசனம் சொல்லுது. பறக்க மாதிரி விட்டுட்டு இன்றைக்கி அலையுதுங்க கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைங்கள். ஆஃப் கிராப்பு, முக்கால் கிராப்பு, போனி டெய்ல், அந்த டெய்ல், என்னென்னமோ கன்றாவியெல்லாம் போட்டுக்கிட்டு பெண் பிள்ளைங்க தருதலை மாதிரி சுற்றுதுங்க. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. பைபிளை எடுத்து நல்லா படிக்கணும். சர்ச்சைக்கு போகிறவங்க பாஸ்டர் ஐயா கொடுக்குற மெசேஜை நல்லா கவனமாக கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸ் லைஃப்பில் எத்தனை பேர் பாருங்கள், உடையில் டைட்டாக பேண்ட்டை போட்டுன்னு வர்றது வெக்கமாக இருக்குது. அப்போ தான் டைட்டாக லெகின்ஸ் போட்டு வர்றது. ஏன் சபைக்கு போட்டு வரீங்க? சபைக்கு லெகின்ஸ் போட்டு வரக்கூடாது. ஒரு வீடியோவை நான் அனுப்பியிருந்தேன் நம்முடைய குரூப்பில் எல்லாருக்கும். நம்முடைய திருச்சபைக்கு லெகின்ஸ் போடுகிற விசுவாசிகள் கிடையாது. அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஒரு இது ஆவிக்குரிய பிள்ளைகள் மற்றவர்களை இடரலுக்குள்ளாக நாம் மாற்றக்கூடாது. ஜன்னல் கழுத்து வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கிறேன், முதுகை காட்டுக்கிறேன். யாருக்கு, எதுக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும்? இல்லை, இயேசுவின் அழகு நமக்குள் இருக்கணும். இயேசு நம்மளை விரும்பணும். இயேசுடைய நாயகர் அவர் தான். நம் கணவருக்கு மாத்திரம்தான் நாம் இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் நம்முடைய என்ன செய்யக்கூடாது, அதையெல்லாம் காட்டக்கூடாது. ஆண்கள் கண்டிக்கணும் மனைவிமார்களை, இப்படி உடுத்துங்க, இப்படி பண்ணுங்க, நீட்டாக இருங்க, ஒழுங்காக இருங்க, சுத்தமாக இருங்க, நல்ல தகுதியான வஸ்திரத்தை உடுத்துங்க என்று கணவர்மார்கள் மனைவிமார்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். நிறைய கணவர்மார்கள் மனைவிக்கு இந்த மாதிரி உடுத்துக்க இதுதான் எனக்கு இஷ்டம்னு வாங்க. எது? ஜன்னல் கழுத்து இவங்களே வாங்கி கொடுத்துட்டு கட்டிட்டு எனக்கு இதுதான் இஷ்டம், என் கூட வெளியே வரும்போது இப்படி வந்துடுவாங்க. எப்படி சொல்லுங்கள்? கிறிஸ்டியன்ஸ் லைஃப்பில் இதெல்லாம் தகுமா? கர்த்தர் என்ன சொல்கிறீங்க? தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுங்கள். அப்போ தேவன் பாருங்கள், பரிசுத்தத்தை நாம் ஒரு நேரம் கூட நாம் விட்டுவிடக்கூடாது. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? சோதரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளில் கூட ஐயா, இந்த வேத பாடத்தின் மூலமாக எங்களோடு பேசினீரப்பா. நாங்கள் முன்னோக்கி ஓடுகிற குதிரைகளைப் போல இருக்க வேண்டும் ஐயா. நாங்கள் வீரமுள்ளவர்களாக, அழகுள்ளவர்களாக, பராக்கிரம் நிறைந்தவர்களாக, பரிசுத்தத்தை நாங்கள் அணிந்தவர்களாக, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஐயா. வருகை மிக சமீபமாக இருக்கிறதப்பா. அந்த வருகைக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. திருச்சபையை ஆயத்தப்படுத்துங்க. கேட்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இனிமேல் கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களோடு என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பேசுங்க. அவருடைய பேசி கர்த்தாவை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.